Taste the Daily. எடப்பாடியார் அவர்களை நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், நெசவாளர்கள், விசைத்தறியாளர்கள், செங்கல் உற்பத்தியாளர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் எங்களது மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் சார்பாக அவரை வருகின்ற வரவேற்று இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். எடப்பாடியார் அவர் இருக்கும்போது தான் கோயம்புத்தூரில் எல்லா திட்டம் கொடுத்தார். அத்திகிடுவான திட்டம்லாம் 70 ஆண்டு காலமாக எல்லாமே எதிர்பார்த்துட்டு வருமான்னு சொல்லி அந்த திட்டத்தை முழுமையாக நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை தந்து இன்றைக்கி ஒவ்வொரு குளத்துக்கு வந்துட்டு இருக்குது. அதே போல் அதிகமான பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டு திட்டம், அரசு மருத்துவமனை மேம்பாடு, இன்னைக்கு கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்துக்கு மட்டும் 6 புதிய கல்லூரி என்று அவருடைய தந்த திட்டங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். அதான் ஒரே வார்த்தையில் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகள் தந்த அற்புத தலைவராக, முதலமைச்சராக எடப்பாடியார் இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியல, பொதுவானவங்க நீங்கள்லாம் இந்த 4.5 வருஷத்தில் எந்த திட்டமே வரல. அது மட்டுமல்ல, செங்கல் கால்வாய் அண்ணன் முதலமைச்சராக இருக்கிறதால நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கு அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இழந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே நிறுத்திட்டாங்க. அதே போல் இன்றைக்கு விவசாயிகளுக்கு அப்படித்தான். இன்னைக்கு 12,000 கோடிக்கு மேல் தள்ளுபடி பண்ணுற அற்புதமான தலைவராக முதலமைச்சராக இன்றைக்கு இருந்தார். அது மட்டும் இல்லை, அத்திக்கிட வனாசி திட்டம் 2ம் அவர் அறிவிச்சார், இங்கேயே அறிவிச்சார். அதை இந்த அரசு கிடப்பில் போட்டாங்க. ஆகவே இந்த திட்டங்கள் எல்லாம் தந்து நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல 234 தொகுதிக்கும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று இன்றைக்கு நம்முடைய மேட்டுப்பாளையம் தொகுதியில் தான் கோவை மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வனபத்திரிகாலயம்மன் சன்னதியில் அம்மனை வேண்டிட்டு தான் இதை ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக இது முடியும் பொழுது புனித ஜெயின்சாட் கோட்டையில் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அப்பொழுது நீங்கள் என்னென்ன எண்ணங்களை வந்திருப்பீங்க, நிறைய கோரிக்கைகள் வந்திருப்பீங்க, அந்த கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் போல் அல்ல, சொன்னதை செய்யக்கூடிய முதலமைச்சராக இருந்தார். இனி வருகின்ற காலத்தில் முதலமைச்சராக இருப்பார் என்று கூறி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வருக என்று வரவேற்று எங்களது சார்பாக நம்மளது மாவட்ட செயலாளர் அருமையண்ணன், சட்டமன்ற உறுப்பினர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற அருண்குமார் என்ற சார்பாகவும், இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் AK செல்வராஜன் சார்பாகவும், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர் சார்பாக நம்முடைய நத்த விஸ்வநாதன் வந்திருக்கார், தம்பிதுரன் வந்திருக்காரு, அதே போல் பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கார், இன்னும் நல்லா எல்லா சட்டமன்ற உறுப்பினர் போல இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சார்பாக உதயகுமாரன் இருக்கார், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார், OKC அண்ணன், சேம் அண்ணன், சிவசாமண்ணன், இங்கே வந்திருக்கக்கூடிய ஜெயராம், அதே போல் நம்முடைய சூலூர் MLA அத்தனை பேர் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.